ஹாப்பி சண்டே! சண்டே ஸ்பெஷலா உங்க வீட்ல என்னென்ன கீழ கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்ல ப்ரான் பிரியாணி, ப்ரான் தொக்கு தாங்க செஞ்சிருந்தேன். ப்ரான் பிரியாணிக்கு வந்துட்டு குக்கர்ல கொஞ்சமா எண்ணெய் விட்டு, ஹோல் கரம் மசாலா ஆட் பண்ணிட்டு 2 வெங்காயத்த நல்லா நீல வாக்குல கட் பண்ணி அதையுமே சேர்த்தாச்சு. கூடவே ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்குன்னு வதக்கிட்டு, கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தாச்சு. பிரியாணிக்கு வந்துட்டு கலர் குடுக்கும் இல்லையா? நம்ம கலர் பொடிலாம் ஆட் பண்ண தேவையில்ல. வெங்காயம் வதக்கும்போதே கொஞ்சமா தனி மிளகாய் தூள் மட்டும் சேர்த்துட்டீங்கன்னா, அந்த கலர் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிரும். 1 கிலோ அளவுக்கு இறால் எடுத்து பாதி பிரியாணிக்காகவும், பாதி தொக்குக்காகவும் பிரிச்சு கிளீன் பண்ணி வச்சாச்சு. ஸோ வெங்காயம் வதக்குனதுக்கப்புறம் கொஞ்சமா தக்காளி சேர்த்துட்டு, தக்காளி கூடவே கொஞ்சமா உப்பு, மஞ்சள் பொடியும் சேர்த்து நல்லா கிளறி கொடுத்தாச்சு. தக்காளி குழஞ்சதும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இறாலும் ஆட் பண்ணிக்கலாம். இறால் ஆட் பண்ணிட்டு நல்லா கொதிக்க விடணும். ஏன்னா இறால் நமக்கு தண்ணி விடும். நம்ம ஆல்ரெடி தண்ணியை ஊற்றுவோம் பிரியாணிக்காக இல்லையா? அதுக்காக இறால் சேர்த்து இறாலில் வரக்கூடிய தண்ணி எல்லாமே ட்ரைன் அவுட் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம மற்ற பொருள் எல்லாமே ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் ஒரு கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணி நல்லா கலந்து கொடுத்துட்டு தண்ணியெல்லாம் அளந்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ரைஸ் போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடும். நான் தொக்குக்கு சோம்பு தாளிச்சிட்டு தக்காளி வெங்காயம்லாம் சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துட்டு தனியாக வேக வச்சிருந்த முருங்கை ஆட் பண்ணி தொக்கும் ரெடி பண்ணியாச்சு.